தேமுதிக எந்த கூட்டணியில் இணையப் போகிறது என்ற கேள்வி நீடித்து வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தேமுதிக இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மட்டும் நடப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொண்டர்கள் மற்றும் மக்கள் விரும்பும் கூட்டணியில்தான் தேமுதிக இடம்பெறும் என செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் சொல்கிறார் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி தொடர்பாக அதிமுக திமுக என இருதரப்புடனுமே பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்திகள் வெளியானாலும் இதனை மறுக்கிறார் பிரேமலதா. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கூடவே ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடாக தெரிவிக்கப்படுகிறது. தேமுதிகவை கூட்டணிக்குள் வரவைக்க விரும்பும் இரு திராவிட கட்சிகளுமே ஒற்றை இலக்கத்தில்தான் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதில் உறுதியாக இருந்தன. இத்தகைய சூழலில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதேபோல் ஓரிரு தினங்களுக்கு முன்பு கோவை ஈஷா யோகா மையத்தில் என்டிஏ தலைவர்களுடன் சிவராத்திரி நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். அப்போதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய போகிறதா என்ற செய்திகள் வெளியாகி வந்தன. இத்தகைய சூழலில்தான் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தற்போதைய செய்திகள் வருகின்றன. என்டிஏவிலும் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தேமுதிக எதிர்பார்த்ததாக கூறப்படும் நிலையில் ஒற்றை இலக்கத்தில் தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்றே அதிமுக தரப்பில் இருந்தும் வலியுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்பில் இருக்கும் 2 ராஜ்யசபா இடங்களுக்கு ஏற்கனவே போட்டி அதிகம் இருக்கும் நிலையில் தேமுதிக கேட்கும் ராஜ்யசபாவை பாஜக தன் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளுமா என்றும் கேள்விகள் எழுகின்றன. பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். பிரதமரின் வருகைக்கு முன்பாகவே தேமுதிக உடனான கூட்டணி இறுதி செய்யப்பட்டு பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திலேயே பிரேமலதா விஜயகாந்தையும் மேடையேற்றி தங்களது பலத்தை காட்ட நினைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 தேர்தல் களம் 4 முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். எனவே ஒவ்வொரு வாக்கும் முக்கியமென கருதி கட்சிகள் செயல்படுகின்றன. இந்த நேரத்தில் தேர்தல் களம் கூட்டணிகளின் பலத்துடன் களமாட தயாராகி வருகின்றன.